நம்மளுடைய துவா பயனளிக்கலையா? நானும் ரொம்ப நாளாக கேட்குறேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். முதல்ல நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து துவா செய்யணும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இது போன்ற திக்ருகளை ஓதிட்டு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதின பிறகு நம்ம துவா செய்யணும். நம்ம அல்லாஹ் சொன்ன வழியில தான் நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயம், நம்ம ரத்த உறவுகளை முறிச்சிட்டு வாழ்கிறோமா? ஏதாவது சங்கடங்கள்னால நம்ம ரத்த உறவுகள் கூடயே நம்ம பேசாமல் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பாவத்திலிருந்து விலகாமலும் ரத்த உறவுகளை முறித்து வாழ்றாங்களோ அவங்களோட துவா ஏற்றுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா நமக்கு ஹலாலான சம்பாத்தியம் இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலாலாகவே சம்பாதிக்காதவங்க எப்படி அல்லாஹ் கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியும்? இன்னும் அல்லாஹ் சூரா மாயிதால சொல்றான், முஃமின்களுடைய பிரார்த்தனைகளை தான் நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லிட்டு.